உங்களுக்கு ஒரு நிலையான வேலை இருக்கு. மாசம் 1ஆம் தேதி ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கரெக்டா சம்பளம் கிரெடிட் ஆயிடுது. இத பார்த்ததும் ஒரு சின்ன நிம்மதி பெருமூச்சு விடுறீங்க. உங்க வீட்டு வாடகை, மளிகை சாமான், கரண்ட் பில்னு அடிப்படை தேவைகளை உங்களால ரொம்ப ஈஸியா பூர்த்தி செய்ய முடியுது. ஆனாலும் உங்களை நோக்கி ஒரு நேரடியான கேள்வி, உங்க வாழ்க்கையில ஏன் எப்போதும் ஒரு பொருளாதார நெருக்கடி, அதாவது ஒரு டைட் இருந்து கொண்டே இருக்கு? 5ஆம் தேதிக்குள்ள சம்பளத்துல பாதி காணாம போயிடுது. 20ஆம் தேதிக்கு மேல அடுத்த மாச சம்பளம் எப்ப வரும்னு நாட்காட்டிய பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. எதனால் உங்களுக்கு நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்யும் அந்த ஒரு உண்மையான சுதந்திரம் கிடைக்கவில்லை? இந்த ஆழ்ந்த விவாதத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் அலச போகிற விஷயம் நம்மள் பலருடைய அன்றாட வாழ்க்கையையும் தூக்கத்தையும் கெடுக்கும் ஒரு மிக முக்கியமான நிஜத்தை பற்றி. கண்டிப்பான கொஞ்சம் கசப்பான உண்மைகளுடன் நாம இன்னைக்கு இந்த விவாதத்தை தொடங்கலாம். நீங்க கேட்ட அந்த முரண்பாடான நிலைமை, அதாவது சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்காத அந்த நிலைமைக்கு பெயர் தான் மிடில் கிளாஸ் ட்ராப் அல்லது நடுத்தர வர்க்க வலைன்னு சொல்லுவாங்க. நடுத்தர வர்க்க வலை. ஆமா, இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை தெரிந்து கொள்ள முதலில் இந்த வலை எப்படி பின்னப்பட்டிருக்கு, நாம் ஏன் இதில் அறியாமலேயே சிக்கிக்கொள்கிறோம் என்பதை நாம ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ நீங்களோ நானோ தனிப்பட்ட முறையில் செய்யும் தவறு கிடையாது. இது ஒரு முழு சமூகமும் அறியாமலேயே சிக்கிக்கொண்டிருக்கும் ஒரு பொருளாதார சுழற்சி. கரெக்ட். இந்த சுழற்சிக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை நாம் கவனிக்க தவறும் போதுதான் வாழ்நாள் முழுதும் ஒரு ஓட்டமாகவே மாறிவிடுகிறது இல்லையா? கண்டிப்பா. சொல்லப்போனா அது ஒரு முடிவில்லாத ஓட்டம். இந்த ஓட்டத்தை நினைக்கும் போது எனக்கு ஜிம்மில் இருக்க ஒரு ட்ரெட்மில்ல ஓடுவது தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க கவனிச்சிருக்கலாம், நாம தினமும் கடுமையா உழைக்கிறோம். காலையில அவசரமா கிளம்பி டிராஃபிக்ல அடிபட்ட ஆஃபீஸ் போறோம். அங்க பல மணி நேரம் வியர்வை சிந்த உழைக்கிறோம். நம்ம வாழ்க்கை ரொம்பவே பிஸியா இருக்கு. நிஜமாதான். ஆனா எவ்வளவு தூரம் மூச்சு வாங்க ஓடினாலும் கொஞ்சம் கூட முன்னேறாம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கோம். பேங்க் பேலன்ஸ் என்னவோ மாசம் அதே இடத்துல தான் நிக்குது. இது ரொம்பவே பொருத்தமான ஒரு ஒப்பீடு. ட்ரெட்மில் வாழ்க்கை. இப்போ இந்த வாழ்க்கையை நீங்க உற்று கவனித்தீர்கள் என்றால் இதுல ஒரு ஆச்சரியமான அதே சமயம் ஆபத்தான விஷயம் ஒன்று இருக்கு. நடுத்தர வர்க்கத்தினர் சந்திக்கும் மிகப்பெரிய தடையே அவர்களுடைய அந்த பாதுகாப்பான நிலைதான். பாதுகாப்பான நிலையனா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது அவங்க அன்றாட உணவுக்கே வழியில்லாத ஏழைகளும் இல்லை, அதே சமயம் நினைத்ததை வாங்கும் பணக்காரர்களும் இல்லை. அவர்கள் வறுமை கோட்டிற்கு மேலே இருப்பதால் தங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நாம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற ஒரு மாயை அவர்களுக்கு உருவாகிவிடுகிறது. ஓ, ஒரு மாயை. இப்ப புரியுது. ஆமா, இந்த மாயை தான் அவர்களின் உண்மையான வளர்ச்சியை தடுத்து விடுகிறது. வறுமையில் இருப்பவர்கள் எப்படியாவது மேலே வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். பணக்காரர்கள் தங்கள் பணத்தை மேலும் பெருக்க புதிய வழிகளை தேடுகிறார்கள். ஆனால் இந்த நடுத்தர வர்க்கம் மட்டும் நமக்கு ஒரு வேலை இருக்கு, இது போதும் என்று நம்பி அந்த ட்ரெட்மில்லிலேயே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக பசி இருந்தால் வேட்டையாட போவோம், ஆனால் நமக்கு பசியும் இல்லை, அதே சமயம் வயிறு முழுமையாக நிறைம்பவும் இல்லை. இது ஒரு விசித்திரமான நிலைதான். ஆமா, ரொம்ப விசித்திரமான ஆபத்தான நிலை. சரி, இப்ப நம்ம உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற பலன் ஏன் நமக்கு கிடைப்பதில்லை? நம்ம ஏன் தொடர்ந்து இப்படி கஷ்டப்படுறோம்? இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் இன்னும் கொஞ்சம் கடினமா உழைச்சா எனக்கு அடுத்த வருஷம் ப்ரொமோஷன் கிடைச்சா எனக்கு கஷ்டம் தீர்ந்துடும் அப்படின்னு. ஆனா நடைமுறையில அது அப்படி நடக்கிறது இல்ல. இதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இதுல முதல் சிக்கலே வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையான ஒரு நிரந்தர போராட்டம் தான். இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்தால், நாம உழைக்கிறோம், வருடாந்திர சம்பள உயர்வு அதாவது இன்கிரிமெண்ட் கிடைக்குது. அது எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 இல்ல 8% இருக்கும்னு வச்சுக்கலாம். கரெக்ட். சராசரியாக 5 முதல் 8% வரை இருக்கலாம். ஆனால் நமது வாழ்க்கை செலவுகள், கல்வி கட்டணம், மருத்துவ செலவு, மளிகை பொருட்களின் விலை என எல்லாமே பணவீக்கத்தின் காரணமாக மிக வேகமாக, அதாவது 10 முதல் 12% வரை அதிகரிக்கின்றன. ஆமா, பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். அதேதான். இது ஒரு எளிய கணிதம். வருமானம் 5% வளர்கிறது, ஆனா செலவு 10% வளர்கிறது. இதனால் என்னாகிறது? உங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத இடைவெளி ஒவ்வொரு நாளும் பெரிதாகிக் கொண்டே போகிறது. ஆமா, இத நான் என் சொந்த வாழ்க்கையிலே ரொம்ப நல்லா உணர்ந்திருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா ஒரு குறிப்பிட்ட தொகை பில் ஆகும். இன்னைக்கு அதே பொருட்கள் அதே அளவு வாங்கினாலும்
பில் அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகிடுது. ஆனா என் சம்பளம் டபுள் ஆகல. கரெக்ட், அதுதான் நிதர்சனம். அப்போ விலைவாசி நம்மளை முந்தி சென்று விடுகிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லார் வீட்லயும் ஒரு பெரிய டிவி இருக்கு, நல்ல கார் இருக்கு, லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் இருக்கு. பணவீக்கம் நம்மளை இவ்ளோ அழுத்தினாலும் இதையெல்லாம் மக்கள் எப்படி வாங்குறாங்க? இதுக்கு பின்னால் இருக்கிறது தான் அந்த இஎம்ஐ சுழற்சியா? கட்டாயமாக அந்த இஎம்ஐ கலாச்சாரம் தான் நடுத்தர வர்க்கத்தை மிக மோசமாக கட்டி போடும் இரண்டாவது பெரிய சங்குலி. பணவீக்கம் உங்களுடைய சேமிப்பை திருடுகிறது என்றால் இஎம்ஐ உங்களுடைய எதிர்காலத்தையே திருடுகிறது. எதிர்காலத்தையே திருடுதா? கொஞ்சம் பயமா இருக்கே கேட்க. ஆமா, இது எப்படி நடக்குதுன்னு விளக்கமா சொல்றேன். நம்மில் பலரும் இஎம்ஐய ஒரு சுலபமான விஷயமாக நினைக்கிறோம். மாசம் ஒரு சிறு தொகை தானே கட்டப்போகிறோம் என்று ஒரு மனக்கணக்கு போடுகிறோம். ஆனால் இஎம்ஐ என்பது உங்களின் தற்போதைய வருமானத்தை மட்டும் எடுக்கவில்லை, உங்களின் எதிர்கால வருமானத்தையும் இப்போது அழித்து விடுகிறது. அதாவது நீங்கள் ஒரு பொருளை கடனில் வாங்கும்போது எதிர்காலத்தில் நீங்கள் இன்னும் உழைக்காத, சம்பாதிக்காத பணத்தை அதற்கான வட்டியுடன் சேர்த்து இன்றே செலவு செய்து விடுகிறீர்கள். ஒரு நிமிஷம், நான் இங்கே ஒரு நடைமுறை கேள்வியை கேட்க விரும்புறேன். ஒரு நடுத்தர வர்க்க மனிதன் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்றாலோ அல்லது குடும்பத்தோடு பாதுகாப்பாக பயணிக்க ஒரு கார் வாங்க வேண்டும் என்றாலோ கையில் மொத்தமாக 50 லட்சம் அல்லது 10 லட்சத்தை கொடுத்து வாங்குவது சாத்தியமே இல்லாத ஒன்றே இல்லையா? அப்படி பார்த்தா அவங்களுக்கு இஎம்ஐ தவிர வேறு வழியே இல்லையே. இதை எப்படி நீங்க ஒரு வலை என்று சொல்ல முடியும்? நீங்க கேட்கிற கேள்வி ரொம்பவே நியாயமானது. பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். அதனால தான் நான் இதை கொஞ்சம் ஆழமா விவரிக்கிறேன். சொந்த வீடு வாங்குவதோ கார் வாங்குவதோ எந்த வகையிலும் தவறு கிடையாது. பிரச்சனை அந்த பொருட்களில் இல்லை, நாம் பயன்படுத்தும் முறையில் இருக்கிறது. அதாவது எப்படி வாங்குறோம் அப்படிங்கிறது இல்லையா? ஆமா, ஒரு பெரிய வீட்டு கடனையோ அல்லது கார் கடனையோ 15 அல்லது 20 வருடங்களுக்கு நீங்கள் போடும்போது அந்த அடுத்த 20 வருடங்களுக்கு நீங்கள் உங்களின் சுதந்திரத்தை அந்த பேங்கிடம் அடகு வைத்து விடுகிறீர்கள் என்பதுதான் நிஜம். கூட்டு வட்டி என்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எதிராக வேலை செய்ய தொடங்குகிறது. ஓஹோ, அதாவது நான் வாங்குற பொருளுக்கு நான் வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கல, என் வாழ்க்கை நேரத்தையும் சேர்த்து விக்கிறேன்னு சொல்றீங்களா? மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஒவ்வொரு இஎம்ஐயும் உங்களது எதிர்கால நேரத்தை விலைக்கு வாங்குகிறது. யோசித்து பாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் கடுமையான அழுத்தம் இருக்கிறது அல்லது உங்கள் மேலதிகாரியோடு ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் அந்த வேலையை விட்டுவிட்டு உங்களுக்கு பிடித்த வேறொரு வேலையை தேட நினைக்கிறீர்கள் அல்லது ஒரு சிறு தொழில் தொடங்க ஆசைப்படுகிறீர்கள். உங்களால் உடனடியாக அந்த முடிவை எடுக்க முடியுமா? முடியாது. எப்படி முடியும்? மாசம் பிறந்தா பேங்க்ல பணம் கட்டணுமே. கரெக்ட். அடுத்த மாதம் 1ஆம் தேதி அந்த இஎம்ஐ வந்து நிற்கும். ஆக அந்த இஎம்ஐ உங்களை ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால் உங்கள் மேஜையோட உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையோடு கட்டி போட்டு விடுகிறது. இது தவிர்க்க முடியாதது போல தோன்றினாலும் உங்கள் பொருளாதார சுதந்திரத்தை இது முழுமையாக பறித்து விடுகிறது. இது நிஜமாவே பயமுறுத்துகிற ஒரு உண்மைதான். நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இஎம்ஐ மூலமா நமக்கு பிடிச்ச பொருளை வாங்குறோம்னு. ஆனா அந்த பொருளுக்கு நாம கொடுக்கிற நிஜமான விலை நம்முடைய எதிர்கால முடிவுகளை எடுக்கும் சுதந்திரம் தான். சரி, இந்த இஎம்ஐ கட்டியே ஆகணும்ன்ற கட்டாயம் வரும்போது நாம ஒரு வேலையை மட்டுமே வெறித்தனமா நம்பி இருக்க வேண்டிய சூழல் வருது. இதுதான் அடுத்த பெரிய ஆபத்து இல்லையா? ஒற்றை வருமானத்தை நம்பி இருப்பது. ஆமாம், வேலையை மட்டுமே நம்பியிருத்தல் என்பது ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரிஸ்க். ஒரு முழு குடும்பத்தில் எதிர்காலமும் கனவுகளும் தேவைகளும் ஒரு நபர் பார்க்கும் அந்த ஒற்றை வேலையை மட்டுமே சார்ந்திருக்கு. இன்றைய கார்ப்பரேட் உலகில் எப்போது எந்த நிறுவனத்தில் ஆட்குறைப்பு நடக்கும், எப்போது உலகளாவிய பொருளாதார மந்தநிலை வரும் என்று யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு பெரிய ஆபத்து? இத நான் இப்படி பாக்குறேன். இப்ப நம்ம கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு, ஆனா அதோட பேட்டரி வெறும் 1% தான் இருக்கு. பக்கத்துல சார்ஜரும் இல்ல, பவர் பேங்க்கும் இல்ல. அந்த 1% பேட்டரியை வச்சுக்கிட்டு நாம கூகுள் மேப்ஸ் பார்க்கணும், முக்கியமான கால் பேசணும், மெசேஜ் அனுப்பணும். அது ஒரு பெரிய பதற்றத்தை கொடுக்கும். ஆமா, ஏதாவது ஒரு ஆப்பை ஓபன் பண்ணா மொத்த போனும் ஆஃப் ஆயிடும் என்ற பதற்றம் எப்பவும் இருக்கும்ல. அந்த 1% பேட்டரி தான் நம்மளுடைய ஒற்றை மாத சம்பளம். வீட்ல யாருக்காவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா அல்லது திடீர்னு வேலை போனா அந்த போன் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம மொத்த வாழ்க்கையும் இருண்டுடும். அருமையான விளக்கம். அந்த 1% பேட்டரி பயம் நம்மளை எப்பவும் துரத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒற்றை வருமான வழி என்பது எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய ஒரு டைம் பாம் மாதிரி. இது ஒரு புறம் இருக்க, நடுத்தர வர்க்கத்தினிடம் இருக்கும் இன்னொரு பெரிய குறைபாடு என்னவென்றால் அவர்கள் பணத்தை எப்படி கையாள்கிறார்கள் என்பதுதான். பணத்தை கையாளும் முறை,
அதாவது செலவு பண்றத சொல்றீங்களா? இல்ல, சேமிப்பதை சொல்றேன். நடுத்தர வர்க்கத்தினர் நிறைய சேமிப்பார்கள் என்ற ஒரு பொதுவான பிம்பம் இருக்கு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் சேமிப்பது எதிர்காலத்தில் அதை செலவழிப்பதற்காகவே தவிர அதை வளர்ப்பதற்காக அல்ல. இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சேமிப்புனாலே அது நல்லது தானே? பேங்க்ல பணம் இருந்தா அது பாதுகாப்பானது இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? மக்கள் செலவழிக்காமல் சேமிக்கிறாங்க, அது எப்படி ஒரு வலையாகும்? சேமிப்பது தப்பில்லை, ஆனால் சேமிப்பை அப்படியே தூங்க வைப்பதுதான் தப்பு. நடுத்தர வர்க்கத்தினரின் மனநிலை எப்படி இருக்குன்னா, சம்பாதிப்பது, அதை தேவைக்காக செலவழிப்பது, மீதமிருப்பதை பேங்கில் பாதுகாப்பாக வைப்பது, இந்த அளவில் முடிந்து விடுகிறது. அவர்களிடம் பணத்தை முதலீடு செய்து வளர்க்கும் அந்த சொத்து சேர்க்கும் எண்ணம் மிக மிக குறைவு. சொத்து சேர்க்கும் எண்ணம். ஆமா, சொத்து என்பதற்கும் பொறுப்பு என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொத்து என்பது நீங்கள் உழைக்காத நேரத்திலும் உங்கள் பாக்கெட்டில் பணத்தை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நடுத்தர வர்க்கத்தினர் ஒரு பெரிய வீட்டை வாங்குவதையோ அல்லது அதிக விலை கொண்ட காரை வாங்குவதையோ சொத்து என்று நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் அவை பராமரிப்பு செலவையும் வட்டியையும் இழுத்துவிடும் பொறுப்புகள். பணத்தை ஒரு வேலையாளராக மாற்றி அது நமக்காக பணம் சம்பாதித்து தர வேண்டும் என்ற சிந்தனை இங்கு வருவதில்லை. ஓஹோ, அதாவது பணத்தை வேலைக்கு வைக்கணும், ஆனா நாம பணத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பணத்தை வளர்க்கணும்ன்ற எண்ணம் வராததற்கு முக்கிய காரணம் நாம ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள இருக்கிறது தானா, இந்த கம்ஃபர்ட் ஜோன். 100% உண்மை. மாதம் பிறந்தால் சம்பளம் வரும் என்ற அந்த பாதுகாப்பு உணர்வு மனிதர்களை எந்த ரிஸ்க்கும் எடுக்க விடாமல் தடுத்து விடுகிறது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவோ ஒரு புதிய தொழிலை தொடங்கவோ அவர்கள் ரொம்பவே அஞ்சுகிறார்கள். ஆமா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஏன் பிடிக்கணும்? அதே பழமொழிதான் அவர்களின் தாரக மந்திரமாக இருக்கு. தோற்று போய்விட்டால் இருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பும் போய்விடுமோ என்ற பயத்தில் தாங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அந்த பாதுகாப்பான வட்டத்திற்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள். இவ்வளவு நேரம் நாம் இந்த வலையின் இலைகளை பற்றி ரொம்ப ஆழமா பேசிட்டோம். பணவீக்கம் நம்ம சேமிப்பை குறைக்குது, இஎம்ஐ நம்ம எதிர்காலத்தை முடக்குது, ஒற்றை வேலை நம்ம பதற்றத்திலே வச்சிருக்கு, சொத்துக்களை உருவாக்காம பொறுப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம், அப்புறம் ரிஸ்க் எடுக்க பயந்து கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டோம். ஆமா, இதுதான் இந்த 5 முக்கிய காரணங்கள். சரி, டாக்டர் நோயை கண்டுபிடிச்சிட்டார். இப்போ மருந்து என்ன? இதிலிருந்து தப்பிப்பதற்கான அதிரடி திட்டம் என்ன? இதை நாம எப்படி உடைத்து வெளியே வருவது? கண்டிப்பா சொல்றேன். ஆனா இந்த தப்பிக்கும் திட்டத்தை பற்றி பேசுவதற்கு முன் ஒரு யதார்த்தமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வலையிலிருந்து தப்பிப்பது என்பது லாட்டரி சீட்டு வாங்குவதோ அல்லது ஓவர் நைட்ல பணக்காரனாகிற வித்தையோ அல்ல. இது ஒரு மெதுவான, சீரான, சில நேரங்களில் சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை. ஓவர் நைட்ல எதுவும் நடக்காது, ரைட்? ஆனா சரியான திட்டமிடலும் தொடர் முயற்சியும் இருந்தால் இது நிச்சயம் சாத்தியமான ஒன்றுதான். இதுல முதல் படியே மனநிலையில் ஏற்படும் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம்தான். மனநிலை மாற்றம், அதாவது நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன அந்த வேலையாள் மனநிலையிலிருந்து மாறி ஒரு முதலாளி மனநிலைக்கு வரணும்னு சொல்றீங்களா? இது நடைமுறையில எப்படி சாத்தியம்? எல்லாரும் போய் பிசினஸ் தொடங்க முடியாதே. முதலாளி மனநிலை என்பது எல்லோரும் பிசினஸ் தொடங்க வேண்டும் என்பதல்ல. அது உங்கள் நேரத்தையும் திறமையையும் பணத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. ஓ, அப்படி சொல்றீங்க? ஆமா, ஒரு ஊழியர் இந்த மாதம் எனக்கு எவ்வளவு சம்பளம் வரும் என்று யோசிப்பார். ஆனால் ஒரு முதலாளி மனநிலை கொண்டவர், நான் சம்பாதித்த இந்த பணத்தை எப்படி இன்னும் 2 மடங்காக மாற்றுவது, என் நேரத்தை எப்படி மதிப்புமிக்கதாக மாற்றுவது என்று யோசிப்பார். இந்த கேள்வியை உங்களை நோக்கி நீங்கள் கேட்க தொடங்கும் போதே பாதி பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. சூப்பர். கேள்வி மாறுனா விடையும் மாறும். ரொம்ப அருமையான பாயிண்ட். அப்போ அந்த விடையை தேடி போகும்போது நாம சந்திக்கிற முதல் தீர்வு திறன் மேம்பாடு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு டேட்டா என்ட்ரி வேலையோ இல்லை ஒரு சாதாரண கிளரிட்டர் வேலையோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அதையே நான் இன்னும் 10 வருஷம் செஞ்சாலும் என் மதிப்பு மாற போறதில்ல. ஏன்னா நான் செய்யற வேலையை நாளைக்கு ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சிடும். அப்போ என் சம்பளம் எப்படி கணிசமாக உயரும்? அதுதான் யதார்த்தம். உங்கள் வருமானத்தை கணிசமாக உயர்த்தி கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதிக மதிப்புள்ள திறன்களை வளர்த்துக் கொள்வது. உங்களின் அடிப்படை மதிப்பை நீங்கள் சந்தையில் உயர்த்த வேண்டும். எப்படிப்பட்ட திறன்களை வளர்த்துக்கணும்? இன்றைய காலகட்டத்தில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவை எப்படி உங்கள் வேலைக்கு சாதகமாக பயன்படுத்துவது என்று கற்பது, புதிய தொழில்நுட்பங்களை அப்டேட் செய்து கொள்வது, வியாபார யுக்திகள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களின் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்துவது மிக மிக முக்கியம். நீங்கள் ஒரு பழைய ஸ்மார்ட் போனை போல அவுடேட்டட் ஆகிவிட்டால் சந்தை உங்களை ஓரங்கட்டிவிடும். இத கேட்க நல்லா இருக்கு, ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்னு இருக்கு.
காலையில 8 மணிக்கு வண்டி எடுத்து டிராஃபிக்ல அடிபட்டு ஆபீஸ்ல பாஸ் திட்டுறத கேட்டுட்டு ராத்திரி 8 மணிக்கு சோர்வா வீடு திரும்புற ஒரு நடுத்தர வர்க்க மனிதன் எப்போ உட்கார்ந்து ஏஐ கத்துக்கிறது? அவனுக்கு இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதிலும் அவன் ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பான். நேரமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு உங்க பதில் என்ன? நேரம் இல்லை என்பது ஒரு மாயை. இது நேரடியாக நமது தப்பிக்கும் திட்டத்தின் அடுத்த படியான நேர முதலீட்டிற்கு நம்மை கொண்டு செல்கிறது. நடுத்தர வர்க்கம் செய்யும் மிகப்பெரிய தவறு நேரத்தை வீணடிப்பது. ஆனா அவங்க ரிலாக்ஸ் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா? அது புரியுது. வேலை முடிந்து வந்தவுடன் அந்த சோர்வை போக்குகிறேன் என்று சொல்லி தொலைக்காட்சியின் முன்போ அல்லது சமூக வலைத்தளங்களில் மணிக்கணக்கில் ரீல்ஸ் பார்த்து கொண்டோ நேரத்தை செலவிடுகிறார்கள். நான் கேட்பதெல்லாம் ஒரு நாளைக்கு வரும் 1 மணி நேரம். வெறும் 1 மணி நேரம்? ஆமா, அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலோ அல்லது ஒரு புதிய வருமான வழியை உருவாக்குவதிலோ முதலீடு செய்தால் அது உங்களின் அடுத்த 10 வருடங்களை மாற்றியமைக்கும். நேரம் என்பது மட்டும்தான் ஆரம்ப நிலையில் எந்த பணமும் இல்லாமல் உங்களிடம் இருக்கும் ஒரே முதலீடு. நீங்கள் இன்றைய ஓய்வை நாளைய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். வலிக்கிற உண்மை, ஆனால் இதுதான் நிஜம். அந்த 1 மணி நேரத்தை நாடகம் பார்க்காமலோ யூடியூப்ல தேவையில்லாத வீடியோ பார்க்காமலோ கட் பண்ணி நமக்காக நாம முதலீடு பண்ணணும். சரி, இப்படி நேரத்தை ஒதுக்கி திறமைகளை வளர்த்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்? அந்த ஒற்றைக்கால் நாற்காலி பிரச்சனையை சரி செய்ய பல வருமான வழிகளை உருவாக்கணும். சரியா? மிகச்சரி. ஒற்றை வருமானம் எப்போதுமே ஆபத்தானது என்பதால் மாற்று வருமான வழிகளை உருவாக்க தொடங்க வேண்டும். இதற்காக நீங்கள் உங்கள் வேலையை விட்டுவிட்டு செல்ல வேண்டியதில்லை. சைடுல பண்ற மாதிரி. ஆமா, நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த புதிய திறமையை வைத்து வார இறுதி நாட்களில் ஒரு ஃப்ரீலான்ஸ் வேலை செய்யலாம். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை டிஜிட்டல் வழியில் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருமானம் ஈட்டலாம். ஒரு சிறிய சைட் பிசினஸை ஆரம்பிக்கலாம். இப்படி பல வழிகளிலிருந்து சிறு சிறு தொகையாக பணம் உங்கள் கணக்கில் வரும்போது உங்கள் வேலைக்கான அந்த 1% பேட்டரி பயம் உங்களை விட்டு முழுமையாக விலகிவிடும். சூப்பர். அதாவது நம்ம கிட்ட பல பவர் பேங்க்ஸ் இருக்கும். கரெக்ட், பல பவர் பேங்குகள். இப்போ அந்த பல பவர் பேங்குகள் மூலமா நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் வருது. அந்த பணத்தை வச்சு நாம என்ன பண்றது? மறுபடியும் அதை பேங்க்ல வச்சு தூங்க வைக்க கூடாது இல்லையா? இதுதான் அந்த இறுதிப்படியான சொத்துக்களை உருவாக்குதல். இதை எப்படி சரியா செய்யறது? நீங்கள் சம்பாதிக்கும் அந்த கூடுதல் வருமானத்தை ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கை செலவுகளை அதிகப்படுத்த பயன்படுத்தக்கூடாது. இன்கம் கூடினதும் உடனே பெரிய கார் வாங்குறது, பெரிய வீட்டுக்கு மாறுறதுன்னு செய்யக்கூடாது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை பணவீக்கத்தை விட அதிக வருமானம் தரும் இடங்களில முதலீடு செய்ய வேண்டும். அது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், நீண்டகால அடிப்படையிலான பங்குச்சந்தை முதலீடாக இருக்கலாம், அல்லது வருமானம் தரக்கூடிய ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம். இந்த சொத்துக்கள் தான் உங்கள் உண்மையான பணியாளர்கள். உண்மையான பணியாளர்கள், அதாவது நமக்காக வேலை செய்வாங்க. ஆமா, நீங்கள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் நீங்கள் முதலீடு செய்த பணம் உங்களுக்காக சந்தையில் முழித்திருந்து வேலை செய்து மேலும் பணத்தை ஈட்டித் தர வேண்டும். இப்படி நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு சொத்தும் உங்களின் எதிர்கால சுதந்திரத்தை விலைக்கு வாங்குகிறது என்ற அர்த்தம். இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ஓடி உழைச்சு வாங்குற இஎம்ஐல நாம எதிர்கால நேரத்தை பேங்க்குக்கு வித்துட்டு இருக்கோம். ஆனா நாம சேர்க்கிற ஒவ்வொரு சொத்தும் நம்ம எதிர்கால நேரத்தை நமக்காகவே திரும்ப வாங்குது. ஆக இது ஒரு பெரிய ஷிஃப்ட். நாம இந்த விவாதத்தை தொடங்கும் போது மிடில் கிளாஸ் ட்ராப் என்பது ஒரு பெரிய இருட்டறை போல தோன்றியது. ஆனா இப்போது சுவரில் எங்கே கதவு இருக்கிறது, அதை எப்படி திறப்பது என்பதற்கான ஒரு தெளிவான வரைபடம் நம்மிடம் இருப்பது போல ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கையை தருவதுதான் இந்த விவாதத்தின் நோக்கமே. இந்த முழு விவாதத்தின் மையக் கருத்தையும் ஒவ்வொரு நடுத்தர வர்க்க மனிதனும் தன் மனதில் பச்சை குத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இறுதி உண்மையையும் நான் ஒரு வரியில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். சம்பளம் உங்களை எப்போதுமே பாதுகாப்பாக வைக்கும், ஆனால் சொத்துக்கள் மட்டுமே உங்களை உண்மையாக சுதந்திரமாக்கும். சம்பளம் உங்களை பாதுகாப்பாக வைக்கும், ஆனால் சொத்துக்கள் மட்டுமே உங்களை சுதந்திரமாக்கும். இன்றைய இந்த விவாதத்தின் அடிப்படையில் நீங்க ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நாளை காலை நீங்கள் அலுவலகம் செல்லும்போது உங்கள் மேலதிகாரி உங்களை அழைத்து நாளை முதல் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்று கூறி உங்கள் வேலை பறிபோய் உங்களுக்கான மாதச் சம்பளம் நிரந்தரமாக நின்று விட்டால், நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கியுள்ள அந்த சொத்துக்களை மட்டுமே நம்பி எத்தனை மாதங்கள் உங்களால் உங்கள் தற்போதைய வாழ்க்கையை யார்கிட்டையும் கையேந்தாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழ முடியும்? 1 மாதம், 3 மாதங்கள் அல்லது 1 வாரம் கூட தாக்குப்பிடிக்க முடியாதா? அந்த பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுக்குள் இப்போது எழுகிறதா?
அந்த உணர்வுதான் நீங்கள் இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்பில் ஆழமாக சிக்கியுள்ளீர்கள் என்பதற்கான முதல் அறிகுறி. நேயர்களே, நீங்கள் இந்த வலையில் இருக்கீர்களா? அப்படி இருந்தால் இனிமேலும் அதிலேயே ஓடிக்கொண்டிருக்கப் போகிறீர்களா? அல்லது அதிலிருந்து தப்பிப்பதற்கான உங்களின் முதல் அடியை இன்று எடுத்து வைக்கப் போகிறீர்களா? உங்களுக்கு தேவைப்படும் அந்த 1 மணி நேரத்தை எதிலிருந்து மிச்சப்படுத்தப் போகிறீர்கள்? இது குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு தகவல்கள் நிறைந்த சிறப்பான ஆழ்ந்த விவாதத்தில் சந்திப்போம்.